என் அன்பு குழந்தையே, அவசரமான செய்தி கொண்டு உன் தாயானவள் நான் இங்கே வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தப் போகிறார் என்பதை உனக்கு தெளிவுபடுத்த நான் உணர்த்த வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் இந்த ஆண் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயமானது நிச்சயமாக உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசய விஷயமாக இருக்கும். உனக்கான நன்மைகளை நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் விஷயமாக இருக்கும். உன்னை தேடி வரும் நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதை புரிந்து கொண்டது உண்மை என்றால், இன்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த ஒற்றை வார்த்தையையும் ஒவ்வொரு வார்த்தைகளின் உண்மைகளையும் என்ன என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரத்தில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் என் பிள்ளை சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வருவது உனக்காக, உன் முன் நிற்பதும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டம் அல்லவா? ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நடத்தப் போகிறார் என்றால் நிச்சயமாக அது கெட்ட காரியமாக இருக்காது. ஏனென்றால் சொல்வதே இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெட்ட விஷயங்களும் நடந்துவிடப் போவது கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு சொல்வது போல இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் மாற்றங்கள் பிறக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நடப்பதை எல்லாம் யோசித்து உனக்கு கிடைக்கும் சந்தோஷங்களை எல்லாம் மட்டுமே உனக்கு உன் அம்மா சொல்லிக் கொண்டிருப்பேன். ஒரு கெட்ட விஷயத்தை, ஒரு கெடுதலை ஒருவர் நடத்த உன்னை தேடி வருகிறார் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தடுத்து நிறுத்துகின்ற பொறுப்பு என்னுடையது. அதனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தை மட்டும் நான் என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கான இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறதோ அதை பற்றி மட்டுமே நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். இனி நடப்பது எல்லாமும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் காலம் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இன்றோடு உனக்காக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மிக பெரிய முற்றுப்புள்ளியை நானே கொடுத்து விடுவேன் என்பதை மறக்காதே. இந்த வராகி நடத்துவது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஆச்சரியங்கள், அதிசயங்கள் என்று அளவில்லாமல் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை கைவிட்டாலும், இந்த வாழ்க்கையில் எல்லோருமே உன்னை அவமானப்படுத்தி ஒதுக்கி நிறுத்தினாலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. அதனை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை ஒருபோதும் என் பிள்ளை நீ இழந்துவிடக்கூடாது. அந்த சந்தோஷத்தை ஒருபோதும் என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது. நான் இருக்கும் காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றியை தெளிவுபடுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் பெற வேண்டும். நிச்சயமாக நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். விடியும் பொழுதில் ஒரு ஆணின் உதவி கொண்டு கிடைக்கப் போகிறது என்றால் அவரினுடைய பெயரை கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது தெரியாமல் விட்டால் வாழ்க்கை வாழ்வதற்கான பலனே இல்லாமல் போய்விடும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கான எந்த விஷயங்களும் உண்மைகளும் இல்லாமல் சென்றுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே.
இது இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறும். இந்த நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்ற அம்மா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இத்தனை நாளும் நீ கலங்கி தவிக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகி ஓடோடி வந்து உன் கண்ணீரை துடைக்கிறேன் அல்லவா? நான் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது என் பிள்ளை எதற்குமே நீ பதற்றமடைய கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. இனி உன்னால் முடியாத காரியம் என்று ஏதும் இங்கே இருக்காது. ஏனென்றால் அதை நடத்தி முடிக்க நான் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தி சரியான விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தி நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் உண்மையாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இனி எந்த நேரம் என்னவாகும் என்பதையெல்லாம் தெரிந்து நீ உனக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்புகள் எப்பொழுதும் ஒருவர் வீட்டு கதவை தட்டும் என்று சொல்லிவிட முடியாது. அது தட்டுகின்ற நேரம் அதனை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் அது கிடைக்கும் நேரம் அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லதுதானே நடக்கும். யார் உன்னை தேடி வந்தாலும் அவர்களுக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறக்கக்கூடாது அல்லவா? உன் தாய் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு மாற்றங்கள் பல, திருப்பங்கள் பல இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நீ விரும்புகிற ஒவ்வொரு நிலையும் உனக்கு நல்ல மாற்றத்தை நன்மைகளாகவே கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எல்லா நிலைகளையும் நாம் கடந்து வந்திட இந்த நேரம் இனி நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை மறக்காதே. நம்மை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளில் இருந்து நமக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கான எல்லா நேரத்தையும் கணித்து உன்னை தேடி வருகிறாள் இந்த வராகி. அப்படித்தான் உனக்கு ஒருவர் உதவி செய்ய போகிறார். இந்த உதவி உனக்கு உன் வாழ்க்கையில் நிலையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்னும் பொழுது அதை நாம் எந்த நிலையிலும் விட்டுவிடக் கூடாது அல்லவா? இப்படிப்பட்ட உதவியை நாம் எந்த சூழ்நிலையிலும் தவிர்க்க கூடாது அல்லவா? அப்படி நீ தவிர்த்து சென்றாயானால் அம்மா இனிமேல் நல்ல விஷயம் எதுவும் நடக்க இருந்தாலும் கூட அதை உனக்கு நான் சொல்லாமல் போய்விடுவேன். ஏனென்றால் நான் எதை சொன்னாலும் அது உனக்கு பலனில்லையே. நான் சொல்கின்ற வார்த்தைகளை தான் கேட்பதற்கு உனக்கு நேரம் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது எதையுமே உனக்கு எடுத்து சொல்லிட நான் முன் வந்து விடுவதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ வெற்றியை உன் வசமாக்கி உன் வராகி கொடுப்பேன் என்பதை நீ நம்பு. உன்னோடு இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு மாற்றத்தை உணர்த்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை உனக்கு இவை எல்லாமும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்னதான் நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அதை தீர்த்து கொடுக்கும் சூழ்நிலைகளும் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ மறக்காதே. உன்னை நான் மீட்டெடுக்கும் இந்த அதிர்ஷ்டம் இனி எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நாளைய விடியலில் உன்னை காண வரும் ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்ய போகிறார். உனக்காக உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயமாக உனக்கு அது மாறப்போகிறது. உன்னுடைய புத்தி கூர்மை அடையவும் நீ செய்ய நினைக்கின்ற காரியங்களை தெளிவாக செய்யவும் உன்னுடைய கண் பார்வை தெளிவடையவும் 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை நீ கண்டுவிட்டாயானால்
உன்னுடைய கண் பார்வை தெளிவடையவும் சந்திர தரிசனத்தை நீ கண்டுவிட்டாயானால் அதனால் நாளை மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசனம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இவரின் அருளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியதையே உனக்கு சொல்லிக் கொடுக்கும். சந்திர பகவானை மனதார நினைக்கும் என் பிள்ளை, நாளை மாலை நேரத்தில் அவரை கண்டுவிட்டாய் ஆனால் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று நீ ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனதில் இருக்கின்ற குழப்பமும் நீங்கும். உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களும் உன்னை விட்டு விலகும். உனக்குள் நேர்மையான எண்ணங்கள் வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இன்றோடு உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடியட்டும். இனி உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை அழகாக மிளிரட்டும் என்பதை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் நம்மை தேடி வரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பதில் தெரியாமல் நாம் திணறிக் கொண்டிருந்தோம் அல்லவா? இனி ஒவ்வொன்றுக்கும் சரியான பலனை நீ பெறத்தான் போகிறாய். ஒவ்வொரு விஷயங்களும் சரியான முடிவை நீ பெறத்தான் போகிறாய். என்ன நடக்கிறது, எதனால் இது நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் கண்டு என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழச் செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். முன்னின்று உன்னை நான் நெறிப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி சொல்லும் வார்த்தைகள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நான் என்றும் உன்னோடு இருந்து உனக்காக அனைத்தையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் தாய் என்றும் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து நன்மைகளையும் நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன். உன்னை தேடி வரும் ஆண் யார் என்று தானே நீ யோசிக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, நீ இவ்வளவு நாள் எந்த ஒரு விஷயத்திற்காக உதவி வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கு உதவி செய்வதற்காக ஒருவரை நான் அனுப்பியிருக்கிறேன். அவர் உன்னிடத்தில் வரும்பொழுது அவரின் முகத்தில் தெய்வ கடாட்சம் தோன்றும். அவரை நீ கண்டு விட்டாயானால் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அது யார் என்று தானே நீ யோசிக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, அது வேறு யாரும் அல்ல, சந்திர பகவான் தான். அவர் உன்னை கண்டே தீர வேண்டும் என்று உன்னிடத்தில் வரப்போகிறார். அவரை நீ கண்டு தரிசித்து விட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் இனி நன்மையாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் கிடைப்பது போல சந்திர பகவானின் அன்பும் அருளும் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் நேர்மையான எண்ணங்களை கொண்டு நேர்மையாக நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நேர்மையாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் இருப்போமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கை என்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லையே, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல உறவையும் நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கும்படி செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்ற
முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்காக அங்கே நல்ல சூழ்நிலைகளையும் எல்லாம் நான் அமைய வைக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாய், எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது. இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்ற. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த
முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தாயினை மனதார நினைத்து கொண்டு உன்னால் எல்லாம் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.